ஆனா ஏங்க ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஏன் மாப்பிள எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிட்டாரு. அத்தை உங்க ப்ராடக்ட் ஒழுங்காகவே வேலை செய்ய மாட்டேங்குது. யாரு? என் மகா. நான் பார்த்தா ஐயோ அப்பா இது ஏதோ வில்லங்கத்துல போய் முடிய மாட்டிருக்குதுன்னு சொல்லி, மாப்பிள அந்த ப்ராடக்டை உங்களுக்கு சேல் பண்ணி பல வருஷமாய் விட்டது, வாரண்டி பீரியடும் தீர்ந்து போய்விட்டது. அந்த கம்பெனி ஒழுங்காக வேலை செய்யவில்லை என்றால், அந்த ப்ராடக்ட் ஒழுங்காக வேலை செய்யவில்லை என்றால் இந்த கம்பெனி பொறுப்பேற்காதுன்னு சொல்லி நான் மெசேஜை தட்டி விட்டுட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன்னு சொன்னா நடுக்கமா இருக்குதுங்க. என்ன நடக்கு எப்ப நடக்குன்னு நடுங்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். இங்க வந்து நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க? நடுவர் அவர்களே, கம்பராமாயணத்தை ஞாபகப்படுத்தினா, குகனையும் கூட படகிலே ஏறும் பொழுது குகனையும் கூட ராமன் அங்கேயே நிறுத்தி விட்டான். ஆனால் என் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு அப்படின்னு சொன்ன சீதையை தன்னோட கூட்டிட்டு போனாங்களே அப்படின்னு சொன்னா. நாங்க அதைத்தமா சொல்ல வர்றோம். அந்த அம்மா பேசாம அரண்மனையில் இருந்திருந்தா வம்பே இல்லம்மா. நீ பிரிவினும் சுடுமோ பெருங்காடுன்னு காட்டுக்கு வந்த அம்மா கம்மன் இருக்க வேண்டியதானே, கம்மன் இருக்க வேண்டியதானே. அந்த மானை பாருங்கள் அழகுச்சு. அது போலி மானுன்னு தெரிஞ்சும் கூட அந்த மானை பாருங்கள் அழகுச்சு. வந்தது விவகாரம் வந்துதா இல்லையா? ஆனா நம்ம ராமன் யோசிச்சிருக்கோனுங்க. கண்ணே நீயே ஒரு கலைமான், ஓடுவதிலே நீ புள்ளிமான், நமக்கு எதற்கு ஒரு பொன்மான், கமான் அப்படின்னு சொல்லி இருந்தா ராமாயணமே முடிஞ்சிருக்கும். If you enjoyed this video, please hit that like button right now. And don't forget to subscribe for more.